ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பிரஜ்ஞாவானபி பண்டிதோபி சதுரோபி அத்யந்த சூக்ஷ்மார்த்தத்ருக் வியாலீடஸ்தமசா ந வேதி பகுதா வியாலீடஸ்தமசா ந வேதி பகுதா சம்போதிதோபி ஸ்புடம் भ्रान्त्यारोपितमेव साधु कलयति आलम्बते तद्गुणान् अन्दासौ प्रबला तुरन्ततमसः शक्तिर्महत्या वृत्तिः. போன கிளாஸ்ல வகுப்புல 113 வரைக்கும் பார்த்தோம். இத இந்த 49ல ஸ்டார்ட் ஆச்சு ஸ்லோகம். 49ல கோ நாம பந்தஹ को नाम बंधः कदमेश आहतः कदम प्रतिष्ठास्य कदम विमोक्षः को सावनात्मा परमकः आत्मा तयोर विवेक कदमेद तुच्यताम. அப்படி 7 கேள்வி கேட்டான் சிஷ்யன். அந்த 7 கேள்வியில ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு வந்துருக்கோம். அனாத்மா கஹ, அந்த அனாத்மா விஷயத்துக்கு இப்ப ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அனாத்மா 3 விதமா பிரிக்கிறோம். ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீர அனாத்மா. அனாத்மா ஸ்தூல சரீரம் அனாத்மா, சூக்ஷ்ம சரீரம் அனாத்மா, காரண சரீரம் அனாத்மா. சரி, காரண சரீர அனாத்மால காரண பிரபஞ்சம், காரண சரீரம், வெஷ்டி சமஷ்டி. வெஷ்டியும் சமஷ்டியும் ஒன்னாதான் இருக்குன்றத பார்த்தோம். மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால டிஃபரன்ஷியல் பார்க்க முடியாது. ஸ்தூலத்திலேயோ சூக்ஷ்மத்திலேயோ பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கிறது. ஆனா இந்த காரண பிரபஞ்சத்திலேயோ காரண அவஸ்தையில ரெண்டும் வித்தியாசம் பார்க்க முடியாது. அதனால காரண அவஸ்தைய நாம மாயா அப்படி சொன்னோம். அந்த மாயா சக்தி அது எப்படி இருக்கிறது? பரமேஷ சக்தியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? அவித்யாவா இருக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் திரிகுணாத்மிகா மாயா. அப்படிலாம் அந்த மாயைக்கு பல்வேறு விதமான சினானிமிஸ் பேர் சொன்னோம். அது விளக்கமா சொன்னோம். அந்த காரண பிரபஞ்சம் மாயா, அந்த மாயா சக்தி ஆவருத்தி நாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அது அவித்யா, அது பரமேஷ சக்தி, திரிகுணாத்மிகா மாயா. அப்படிலாம் அதெல்லாம் விளக்கம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த மாயையில இருக்கிற திரிகுணாத்மிகா விஷயத்த பேச ஆரம்பிச்சோம். அந்த திரிகுணாத்மிகா மாயையில அது எப்படி இருக்கிறதா? அது ரஜோ குணமா இருக்கிறது, அது தமோ குணமா இருக்கிறது, அது சத்துவ குணமாக இருக்கிறது. அந்த 3 குணமா பங்கன் பண்றது எதுவோ அதை வச்சுட்டு மாயாவோட அட்ரிபியூட்டா சொன்னோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டது ரஜோகுண சம்பந்தப்பட்டது பேசணும். அதுக்கப்புறம் தமோ குணத்துக்கு நம்ம வந்திருக்கோம். புரியுதா? இது சம்மரி. சோ அங்கிருந்து அனாத்மா விஷயத்துல அனாத்மா 3ஆ பிரிச்சு அது காரண சரீரத்தை சொல்லி காரண சரீரத்துல இருக்க விஷயம்லாம் பேசி அதுல மாயா திரிகுணாத்மிகா சொல்லி 3 குணாத்மிகா விஷயத்துல இப்போ ரஜஸ் தமஸ் படிச்சுண்டு வரோம்.
ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம ரஜஸ இவர் என்ன எடுத்துட்டாரு, ஃபர்ஸ்ட் வந்து சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படி எடுத்துக்கணும். ஆனா ரஜஸ் தமஸ் சத்துவமா எடுத்துட்டாரு இவர். ஓகே, ஏன் எடுத்துட்டாரு அப்படின்னா நாம வந்து ரஜஸ் தமஸ்ல தான் இருந்துட்டு இருக்கோம். அதனால இந்த ரஜஸ் தமஸ்ல வச்சு சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்காக ரஜஸ் தமஸ் பத்தி பேசப்பட்டது. இந்த ரஜஸ்ல இருக்கிற மெயினான விஷயம் வந்து விக்ஷேப சக்தி. தமஸ்ல இருக்கிற விசேஷமான சக்தி ஆவரண சக்தி. விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. நாம பார்த்து அனுபவிச்சுன்றதெல்லாம் விக்ஷேப சக்தி. அத்தியாச, எரர், மிஸ்டேக். நீங்க எதெல்லாம் அனுபவமா சொல்றீங்களோ, எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறதோ அதெல்லாம் எரர், மிஸ்டேக், அத்தியாசம். அதுக்கு பேரு அதனுடைய சப்ஸ்டன்ட் என்ன, விக்ஷேப சக்தி. சோ இந்த மிரர் மிஸ்டேக் இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னா விக்ஷேப சக்தி, ரஜஸ்னுடைய விக்ஷேப சக்தி. சரி, இந்த விக்ஷேப சக்திக்கு காஸ்ட் எது, காரணம் எது அப்படின்னா ஆவரண சக்தி. ஆவரண சக்தி. ஓகே, சோ அப்போ ஆவரண சக்தினால விக்ஷேப சக்தி வருது. விக்ஷேப சக்தினால நம்மளுடைய பிரவிற்த்தி முழுக்க நடக்கிறதெல்லாம் அதனுடைய தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த தப்புல நம்ம தப்பு தப்பா ஏதோ பேசிட்டு இருக்கோம். ஓகே, சோ ஆவரண சக்தி விக்ஷேப சக்தினா என்ன, நிஜம் ஒண்ணு இருக்க வேறு ஒன்றா காட்டுறது. இப்ப வந்து கயறு இருக்குன்னா அந்த கயறு பின்னாடி, சோ இந்த கயறு வந்து பாம்பா தெரியறது. கயறு வந்து பாம்பா தெரியுது. அங்க ரெண்டு விஷயம் செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து கயறு வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆவரண சக்தி. எது தெரியறது அப்படின்னா பாம்பு தெரியறது, விக்ஷேப சக்தி. பாம்பா தெரியறது விக்ஷேப சக்தி, கயிறு மறைஞ்சு இருக்கிறது ஆவரண சக்தி. ஓகே, சோ இந்த விக்ஷேப சக்தி பாம்பா தெரியறதுக்கு காரணம் அங்க கயிறு தெரியாதனுடைய ஆவரணம் மறைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஆவரண சக்தினால விக்ஷேப சக்தி வருது. இந்த ஸ்னேக் பாம்பு தெரியறது வந்து பயம். பயம் மீன்ஸ் சம்சாரம். பயம் இண்டிகேஷன் சம்சாரம். அப்ப ஆல் விக்ஷேப மீன்ஸ் சம்சாரம். சம்சாரத்துக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, அதில் தான் இருந்துன்னு இருக்கோம் நம்ம. ஓகே, சம்சாரம்னா சுக துக்கம் கலந்தது, மான அவமானம் கலந்தது, சோ எல்லா ப்ராப்ளமும் கலந்தது சம்சாரம். நம்ம எதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அது துக்கத்தெல்லாம் அதெல்லாம் சம்சாரம். ஓகே, அப்ப இந்த சம்சாரம் நமக்கு வர்றதுக்கு காரணம் விக்ஷேபம் தான் காரணம். வெறும் ஆவரண சக்தி மாத்திரம் இருந்துன்னு வச்சுங்க, அது பிளிஸ். ஓகே, அது பிளிஸ். எப்போ நம்ம ஆவரண சக்தியில இருக்கோம், வித்தவுட் விக்ஷேப சக்தி ஆவரண சக்தி மாத்திரம் இருக்கிற நேரம் ஒண்ணு இருக்கிறது, அது பிளிஸ் ஸ்டேட். அந்த பிளிஸ் ஸ்டேட் எப்போ வருது, டெய்லி அனுபவிக்கிறோம். அது உறக்கத்துல விக்ஷேபம் இல்ல. விக்ஷேபம் இல்லாதனால துன்பம் இல்ல, துயரம் இல்ல, சம்சாரம் இல்ல. அதனால ஆவரண சக்தி பிளிஸ். ஓகே, சோ அப்ப விழிச்ச பிறகுதான் அந்த ஆவரண சக்தியோட ரெண்டு கம்பைன்ட் ஆயிடுறது. அப்ப விழிப்புல வந்து ஆவரண சக்தி இல்லையானா ஆவரண சக்தி இருக்கிறது, விக்ஷேப சக்தி இருக்கிறது. உறக்கத்துல விக்ஷேப சக்தி இல்ல, ஆனா ஆவரண சக்தி இருக்கிறது. அப்போ ஆவரண சக்தி மீன்ஸ் இக்னரண்ட், ஆத்ம அஜ்ஞானம். ஆத்ம அஜ்ஞானம். சோ அந்த ஆத்ம அஜ்ஞானத்தினால தான் யாருன்னு தெரியாததுனால வரக்கூடிய விளைவை தானுன்னு சொல்றது எதுவோ அது விக்ஷேபம், மிஸ்டேக், எரர், அத்தியாசம். பிரம்மசூத்திரத்துல அதுக்காக ஒரு பெரிய அத்தியாயமே சங்கரர் பண்றார். அத்தியாச பாஷ்யம் பண்றார் பிரம்மசூத்திரத்துக்கு. இன்ட்ரோடக்ஷன் அவரு அத்தியாச பாஷ்யம். அதுக்கு பெரிய சர்ச்சை கிளம்பி பிரம்மசூத்திரத்தை பத்தி சொல்லுன்னு சொன்னா அத்தியாச பாஷ்யம் பத்தி எதுக்கு கேட்டாங்க, உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படி அவரே கேள்வி கேட்டு அதுக்கு அவரே பதில் சொல்றாரு. இது தெரிஞ்சுனா உள்ளர போறது சுலபமா இருக்கும் அப்படி சொல்லி அந்த அத்தியாசத்தை பத்தி இங்கேயும் வருது, அத்தியாசத்தை பத்தி பின்னாடி வருது. ஓகே, இங்க அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை பண்றோம். அப்போ இந்த ஆவரண சக்தினால, விக்ஷேப சக்தினால, ரஜஸ் குணத்தினால
தமோ குணத்தினால எது சத்தியமோ அது தெரியாம போயிடுறது. கோட்டி சூரிய பகவான அவர் எப்பயும் பழிச்சுட்டு இருக்கிற ஆளு பரம்பொருள் பிரம்மன், அது விசித்திரமா மறைஞ்சு போயிடுறது. எது ஒண்ணு இல்லைன்னா எதுவும் இல்லையோ அது ஒன்றையே மறைச்சுடுதுன்னா இவ்வளவு பெரிய விஷயம். அப்ப மாயாவோட சக்தி எவ்வளவு பெரிய சக்தி! ஈக்குவல் பவர் பிரம்மனுக்கு, ஈக்குவல் பவர் இருக்கு. முழு ஆகாசம் முழுக்க மேகம் மூடி எடுத்துனா ஒரே இருட்டாயிடுறது. அந்த ஜராசந்தன், இந்த ஜராசந்தனை கொல்றதுக்கு அர்ஜுனன் கணக்கு போடுவான். பகல் சூரியன் முடியறதுக்குள்ள அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அடிச்சு கொள்றேன்னு சங்கல்பம். அனாவசியமா சங்கல்பத்தை இந்த டைம் கமிட் பண்ணா டென்ஷன் தான். எங்கேயுமே டைம் கமிட் பண்ண டென்ஷன். டைம் கமிட் பண்ண இந்த டயத்துக்குள்ள முடிச்சுடணும் அப்படின்னு முடிவு பண்ணா எனி ஒர்க் டென்ஷன் தான், வித்தவுட் யோக சாந்தி ஒர்க். ஓகே, மீதி ஒர்க் எல்லாம் டென்ஷன் தான். தான் அதனால டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த நேரத்துல எத்தனை இடைஞ்சல் பண்ண முடியுமோ இந்த துரோணாச்சாரியார் அந்த குரூப். ஏன்னா இந்த சூரியன் மறையறதுக்குள்ள அடிக்கலன்னா இவன் சூசைட் பண்ணிப்பான் அர்ஜுன். இவன் சூசைட் பண்ணினா தர்மர் சண்டை போட மாட்டார். தர்மர் சண்டை போட மாட்டாருன்னா சுலபமா திருப்பி நமக்கு எல்லா ஊரை அடிச்சு கொள்ளையில போட்டுக்கிறது. எல்லாம் தனக்கே ஆள்லாம் சொல்லிட்டு துரியோதன இந்த குரூப் எல்லாம் அதி தீவிரமா டிஸ்டர்ப் பண்றாங்க, அப்ஸ்ட்ரகிள் பண்றாங்க. புரியுதுதான். அந்த சண்டையில ஜராசந்தன் நடுவுல கொண்டு போய் வச்சுட்டான். அவனை எவனையும் ஜராசந்தல ஜெயத்ரதன் துரியோதனுடைய மச்சனா மாமனான்னு தெரியும். அவன் தங்கச்சி கொடுத்தவர் யாரு? பாபா. புரியுதுதான் பாபா சொல்றது அப்படி. புரியுதா? அந்த சைடு நடுவுல அந்த ஜெயத்ரதனை உள்ள வச்சுட்டாங்க. கடைசியில சண்டை போடும்போது சாத்திகி மாட்டிப்பான். அந்த சாத்திகி போட்டு 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 அடிப்பாங்க கண்ணாமண்ணு. இப்போ இந்த மாதிரி சிக்கல் வரும்போது கிருஷ்ணா சொல்றாரு, அங்க வேற அவன் வேற நீங்க உன்னை காப்பாத்து அவன் அடிப்பட்டி சாகலாம் பாரு அப்படின்னு. இப்ப இதை பாக்குறதா அதை பாக்குறதா? அதையும் காப்பாத்தி ஆகணும். கடைசியில சாயந்தரம் வந்துரும் போல இருக்கிறது. சன்ரைஸ் முடிஞ்சு போட இருக்கிறது. அப்படி அந்த நேரத்துல பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு மாயா ஜாலத்துல இருட்டாக்கிட்டார் மேக கூட்டத்தை பண்ணி. அப்போ இந்த அர்ஜுனன் கிட்ட காதுல சொல்றாரு, இங்க பாரு அவன் தலையை கரெக்டா பாத்துக்கோ, இருட்டாயிடுன்னு சொல்லிட்டு அவன் வெளியில வருவான், ஜெயத்ரதன் வெளியில வருவான். அப்போ அந்த தலையை ஒரே கட் பண்ணி அந்த பூமியில விடப்படாது. புரியுதா? அத அந்த வில்லுல இருந்து புறப்பட்ட அம்புலயே அதை அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும், ஸ்டாண்ட் பையா வைக்கணும். புரியுதா? நான் திருப்பி என்னுடைய மாயையில மேகத்தை எடுத்துருவேன். மேகத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு வில்ல அடிச்சு அம்பு அடிச்சு அவங்க அப்பா மடியில கொண்டு போய் விடணும் அந்த தலைய. அப்படி ஐடியா. புரியுதா? இதெல்லாம் இது இங்க சொல்லி கொடுத்த ஐடியா. அதனால தன்னுடைய மாயில முழுக்க அந்த மேகத்தை மறைச்சுப்பாரு. ஒண்ணு இருட்டாயிடுச்சு, ஒரே குஷியில சந்தோஷம் வான வேடிக்கையில அவங்க பட்டாசு கொடிச்சு வெளியில வருவாங்க. அப்ப டபான்னு அடிச்சு விடுவான். அடிச்ச உடனே மேகம் திருப்பி மறைஞ்சிடும், எடுத்துடும். மேகம் மறைஞ்சிடும். மேகம் மறைஞ்சிடும், மேகம் போயிடும். திருப்பி சூரியன் வந்துடுவான். அப்போ ஜெயத்ரதன் தலை மாத்திரம் அந்த இடத்துல இருக்கும். இது கதை. அப்போ அந்த மேகம் இருக்க பகவானுடைய மாயிக்கம் சூரியனை மறைச்சுடுது. அதனால ஹோல் மாயா சக்தி மேகம் மாதிரி இந்த சூரியன் சந்திரன் பிரகாசமா இருக்கிற சூரியனை மேகம் மறைச்சுடுது. ஆனா மேகம் மறைச்சுடுதுன்னா அந்த மேகத்துக்கே லைட் கொடுக்கறது இந்த சூரியன் தான், வெளிப்படுத்துறதே சூரியன் தான். அப்படிப்பட்ட ரஜோ ஆவரண சக்தியில இது முழுக்க மறைச்சதுனால பெரிய பெரிய ஆளெல்லாம் மண்ணை கவ்விட்டாம்பா. நீ எம்மாத்திரம் எப்படிப்பட்ட ஆளாம்? பகுதா சம்போதிதா அபி ஸ்புடம் ந வேதி தமசா வியாலீடஹா. தமசா வியாலீடஹா, இந்த தமச ஆவரண சக்தி இருக்கு, அந்த அதனுடைய டாமினேட் பவர் வியாலிட்டகன்னா முழுங்குறது. இந்த ஹோல் இதுவே முழுங்கிடுறது, முழு இது பண்ணிடுறது. எவ்வளவு தூரத்துக்கு தெரியுது? தத்துவமசின்ற ஒரு வார்த்தைய நிதாந்த பிரம்மன்ற வார்த்தை தெரியாம போயிடுறது. அவ்வளவு தூரத்துக்கு ஸ்வாலோ பண்ணிடுது இந்த தமசக வியாலிட்டகா. அப்படி பண்றது பகுதா சம்போதிதகா. எத்தனை தடவை திருப்பி 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 சொன்னாலும் நான் பிரம்மன்றது மாதிரி புரிய மாட்டது. புரியுதா? எப்படி ஸ்புடம்
ஸ்புட்டம்னா நல்ல தெளிவா தான் சொல்லப்படுது. யூ ஆர் த பிரம்மன் சுட்டு லாஜிக்கலா சொல்லி எல்லாம் சொன்னா கூட நாவேத்தி தெரியறதில்ல, புரியறதில்ல. ஏன் புரியறதில்ல? தமசா வியாலிட்டா, அது ஸ்வாலோ பண்ணிடுறதுப்பா. விநாசகால விபரீத புத்தி. விநாசகால வந்தா புத்தி இருந்தும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும், இல்ல புத்தி ஸ்பாயில் ஆயிடும். அந்த மாதிரி பிரஜாவான் பிரஜாவான் அப்படின்னா பெரிய பெரிய புத்திமானு கூட இந்த விஷயம் தெரிய மாட்டது. அகம் பிரம்மாஸ்மின்ற விஷயம் தெரிய மாட்டது. யாருக்கு? பெரிய புத்திமான் புத்திசாலியா இருக்கிறவங்களுக்கு கூட பிரஜாவான் அபி, பிரஜான் புத்தியா இருக்கிறவனுக்கு கூட இது தெரிய மாட்டேதப்பா, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ். அப்புறம் யாரா? பண்டிதா அபி. பண்டிதான்னா சோ எஜுகேட்டட் பர்சன், பெரிய பெரிய பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானம், நிறைய விஷயம்லாம் கத்துன்றவன், அவனுக்கு கூட சாஸ்திர ஞானம் பரோட்சமா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான அவனுக்கு கூட இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற விஷயம் தெரிய மாட்டேதப்பா. அது மாத்திரமல்ல சதுரபி. சதுரஹா அப்படின்னா பெரிய ஸ்காலர்ஸ், இன்டெலக்சுவல் எக்ஸ்பர்ட், பெரிய பெரிய டிகிரி வாங்கினவன், நிபுணவன், சமர்த்தகா நிபுணகா, அந்த மாதிரி இருக்கான சமர்த்தகா அவன். சதுரஹாபி அவனுக்கு கூட இந்த அகம் பிரம்மாஸ்மி தெரிய மாட்டது, நான் யாருன்றது தெரிய மாட்டது. அது தத்துவமசி எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் அவன் அகம் பிரம்மாஸ்மி சொல்ல தெரிய மாட்டதப்பா. அது மாத்திரமா அத்தியந்த சூக்ஷ்மார்த்த திருக்கு, அதிசூக்ஷ்மமான அறிவு உள்ளவன் கூட. சோ த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அந்த மாதிரி அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கூட பெரிய விஷயம். ஈவன் தோ ஐன்ஸ்டீன் உட்பட அகம் பிரம்மாஸ்மி தெரிய மாட்டது. ஐன்ஸ்டீன் சாதாரண ஆள் இல்ல, நம்ம ஊரு குறும்பூர் குப்புசாமி இல்ல, பெரிய இது சூக்ஷ்மமான புத்தி. அவனுடைய தியரியை இன்னும் எடுத்து படிக்கிறதுக்கு, படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிய மாட்டது. அவ்வளவு தூரத்துக்கு சூக்ஷ்ம புத்தி. அப்படி சூக்ஷ்ம புத்தி இருந்தாலும், சதுரஹாபி இன்டெலக்சுவல் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், பண்டிதஹாபி பல விஷயம் வித்தைகள், வியாக்கரணம், சாங்கியம், பலவிதமான தர்சனங்களா கற்று தேர்ந்து கலை தேர்ந்தவனா இருந்தாலும், இயற்கையாவே பிரஜான அபி புத்திசாலியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட நாவேதி தெரியறதில்ல. ஸ்புடம் பகூதா சம்போதிதா, எத்தனை தடவை சொன்னாலும் இது தெரியறதில்ல. ஏன் தெரியறதில்ல? பிராந்தயா ஆரோபிதம் ஏவ சாது கலயதி. ஏன்னா சாதுனா இங்க சத்தியம், கலயத்தினா கருதுகிறான், நினைக்கிறான், கூறுகிறான். எதை கூறுகிறான்? பிராந்தியா ஆரோபிதா. பிராந்தியானா தப்பு தப்பான ஐடியாவோட ஏற்றி வைத்திருக்கிற, ஆரோபிதம் ஏவ எல்லாம் ஏவக்காரம். ஏவக்காரம்னா கண்டிஷன். எப்படி? எல்லாம் சத்தியமா தெரியுது. உலகம் சத்தியமா இருக்கிறது, இந்த உடம்பு சத்தியமா இருக்கிறது, என்னோட சென்சஸ் சத்தியமா இருக்கிறது, என்னோட எமோஷன் சத்தியமா இருக்கிறது. ஓகே, பிசிக்கல் அளவுல, எமோஷனல் லெவல்ல, இன்டெலக்சுவல் லெவல்ல இதெல்லாம் சத்தியமா தெரியுது இவனுக்கு. இது சத்தியமா இருக்கிறது. தத்குணான் ஆலம்பத்தே. தத்குணான் ஆலம்பத்தேனா பிசிக்கல், எமோஷனல், இன்டெலக்சுவல் அதெல்லாம் சத்தியம்ன்றத ஆலம்பத்தே அப்படி கூறுகிறவன். அதனால அவனுக்கு இப்படி தெரியறது. இவன் ஒரிஜினலா நித்யகா, சுத்தகா, முக்தகா, பூர்ணதகா அப்படிப்பட்டவன் இவன். ஆனா இவன் கிட்ட கேள்வி கேட்டா அப்படி இருக்கு, நான் குறையுடையவன், நான் சுத்த கிடையாது, நான் அசுத்தகா, நான் அபூர்ணகா, இவன் எல்லாம் உள்டாவ சொல்லிட்டு இருக்கான். ஏன்? இவன் பாடியும் மைண்டையும் வச்சுண்டு அதெல்லாம் எனதுன்னு சொல்லி அதை கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றது? அந்தகா. அந்தகனா ஐயோ பாவம் பகவான். ஐயோ பாவம், ஐயோடா, ஐயோடா குடுகுடு பாருன்னு சொல்றான். அந்த இதுல அந்த பாரதி குடுகுடு பண்ண ஐயோ வேணா போவான் இப்படி பண்றவன்லாம். இது சமஸ்கிருதத்துல நம்ம தமிழ்ல ஐயோ சொல்ற மாதிரி சமஸ்கிருதத்துல அந்தா அப்படி சொல்றது. அந்தானா ஐயோ ஐயோ இப்படி போறானே, இப்படி போறானேன்னா எப்படி இருக்குன்னா, யதா பூமோ நாவிரியத வன்னிகி யதா மலேன ஆதர்ஷ ஆவரியத்தே யதா உள்பேன கர்ப்ப ஆவருத்தா. பகவான் கீதையில 3வது அத்தியாயத்துல சொல்றாரு, இந்த இது இருக்க
புகையோட இருக்கிற நெருப்பு அப்படி பண்ணினா புகை போயிடும். ஆனா இந்த இது இருக்க கண்ணாடியில் இருக்க அழுக்க தொடச்சிட்டா போயிடும். ஆனா கர்ப்பப்பையில இருக்கிற சிசுவை எடுக்கிறதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது. 10 மாசம் வெயிட் பண்ணு, அதை தவிர ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஆளை என்ன செய்யுது, ரஜகுணத்திலையும் தமோ குணத்திலையும் ஆழ்ந்து இருக்கிற ஆளை அந்தஹா ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்றார். அதனால இவனை விட்டுற வேண்டிதான், ஒன்னும் பண்ண முடியாது. ரஜஸ்னாலே தமஸ்னாலையும் ஆட்டி படைச்சிருக்கிறது. அசௌ தமஹா தமசஹா மகதி ஆவருத்தி பிரபலஹா. அசௌ ஆவருத்தி, ஆவருத்தி அந்த ஆவருத்தி இருக்க ஆவரண சக்தி, மறைக்கப்பட்டிருக்க சக்தி மகதி, மகதி ரொம்ப பெருசா இருக்குப்பா. பிரபலகா, பிரபலகனா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காது. எது ஆவரண சக்தி, அஜ்ஞானம் திக்கா இருக்கிறது. அதனால இது ஒன்னும் தெரியாம இருக்கிறது. துரந்தகா தமசகா சக்தி அசௌ மகதி ஆவருத்தி பிரபலகா. ஏன் ஆவரண சக்தினால மறைக்கப்பட்டு பிரபலகா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா அது உள்ள இருக்கிறது. பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் கூட தன்னை பத்தி தெரியாம இருக்கிறது. நாரதர் சனகா ரிஷி கிட்ட கேட்கிறாரு, நான் 64 வித்யா எக்ஸ்பர்ட், நானு பிரேத வித்யா, பூமி வித்யா, இந்த வித்யா எல்லா வித்யா தெரியும் எனக்கு சார். ஆனா கூட எனக்கு மனசு விரக்தியா இருக்கிறது அப்படின்றா நாரத மகரிஷி. வெரி பாப்புலர் பர்சன், 3 லோகத்திலே தெரிஞ்ச ஆள் அவரு. ஏன் திருலோகத்துக்கும் ஈஸியா பாஸ்போர்ட் இல்லாத போகக்கூடிய ஒரே ஆள் அவரு. அவருக்கு விரக்தி. அப்ப சனத்குமார் சொல்றாரு, உனக்கு ஆத்ம வித்யா தெரியுமோ? அது ஒண்ணுதான் தெரியாது, இதெல்லாம் தெரியும். ஆத்மவித் சோகம் தரதி, ஆத்மவித் சோகம் தரதி. நீ ஆத்ம வித்தியை தெரிஞ்சுன்னா எல்லா சோகமும் போயிடும், உன்னை பத்தி தெரிஞ்சுன்னா சோகம்லாம் போயிடும் அப்படி சொல்ற. புரியுதுல? அதனால நாரதர் போன்ற பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் இன்டலெக்சுவல் பீரோ, நாட் ஆர்டினரி பர்சன். அவரு பெரிய எக்ஸ்பர்ட், எல்லா வித்தியிலையும் அவரு எல்லாத்திலையும் எம்ஏ பண்ணிருக்காரு. 64 எம்ஏ அவரு. புரியுதுதான் நாரத மகரிஷி. அப்படிப்பட்டவருக்கு இதெல்லாம் ததிகுணமா இருக்கிறது. ஏன்னா இந்த ஆவரண சக்தி அவ்வளோ பவர்ஃபுல்லப்பா, அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கிறது. அதனால என்ன நடக்கிறதா, அதேதான் 115 கண்டினியூ பண்றார். அபாவனாவா விபரீத பாவனாம் அசம்பாவனா விப்ரதிபத்திரஸ்யாஹாம் சம்சர்க்கயுக்தம் ந விமுஞ்சதி த்ருவம் விக்ஷேப சக்திஹி சபயத்யஜஸ்ரம். இங்க என்ன சொல்றாரு, இந்த ரஜோகுணத்தினால விக்ஷேப சக்தினால தமோ குணத்தினால உள்ள ஆவரண சக்தி, ரஜோகுணம்னா விக்ஷேப சக்தி, தமோ குணம்னா ஆவரண சக்தி அப்படி வச்சுக்கோ. அத இந்த 115 116 இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக சொல்றாரு. அங்கேயும் புடிச்சிருக்கலாம், இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை புரிஞ்சுக்கோ, இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? விபரீத பாவனா. விபரீத பாவனா என்ன? இவனுக்கு ஐ எம் த பாடி, நான் இந்த உடலை உடையவன், அதுல ரொம்ப திக்கா இருக்கு. தேகாத்ம புத்தி. நீ யாரு உடனே தெரியும், நம்ம உடம்பத்தான் சொல்லுவோம். அதனால அதுல தேகாத்ம புத்தினா சூக்ஷ்ம சரீரம் சேர்த்துக்கலாம், சில சமயம் மனசையும் சேர்த்து சொல்றமே. அதனால அதுல ரொம்ப ஐடென்டிஃபை பண்றோம், அதுல உறுதியா இருக்கும். நம்ம நான்னா யாருன்னா இந்த உடம்பையும் மனசையும் போட்டு சொல்லிட்டே இருக்கும். அப்போ நீ உண்மையிலேயே பிரம்மாத்ம புத்தி இருக்கணும். யூ ஆர் த பிரம்மன், யூ ஆர் த பூர்ணன், யூ ஆர் த நித்திய முக்த புருஷா. ஆனா நமக்கு எப்படி இருக்கு, திக்க ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ எம் த பாடி, ஐ எம் த மைண்ட் அப்படின்றது இருக்கிறது. இந்த தேகாத்ம புத்தியும் பிரம்மாத்ம புத்தியும் ஆப்போசிட் துருவத்தில் இருக்கு. யார் ஒருத்தருக்கு தேகாத்ம புத்தி தீவிரமா இருக்கிறதோ அவங்களுக்கு பிரம்மாத்ம புத்தி வரவே வராது. யாருக்கு பிரம்மாத்ம புத்தி இருக்கிறதோ அவங்களுக்கு தேகாத்ம புத்தி இருக்கவே இருக்காது. பாடி இருக்காதுன்னு சொல்லக்கூடாது, பாடி இருக்கும், ஐ எம் த பாடி இருக்காது. அதனால அவனுக்கு பேரு விதேகன்னு பேரு.
விதேகன்னா தேகத்தை விட்டவன். யாருக்கு பேரு? ஜனகனுக்கு. ஜனகனுக்கு காரண காரிய பேரு விதேகன். விதேகன்னா தேகத்தை விட்டவனா ஆவி கிடையாது. நாம் இந்த உடம்பு இல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டவன். நமக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த உடம்பு நிமித்தமா எல்லா காரியமும் பண்றோம். உடம்பு மனசு சம்பந்தமான எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரெண்டு சேர்ந்து இருக்காது. தேகாத்ம புத்தியும் பிரம்மாத்ம புத்தியும் சேர்ந்து டிராவல் பண்ணாது. நான் இதையும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், அதையும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், அப்படிலாம் முடியாது. சில பேர் சம்சயம் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கலாம். அப்படிலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே, ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுக்கலாம். அதெல்லாம் முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இந்த தவறா இருக்கிறதுக்கு பேரு விபரீத புத்தி, விபரீத பாவனா. திருப்பி அங்கே போய் கொண்டு போய் நிற்கும். அதுக்கு பேரு விபரீத பாவனா. இந்த விபரீத பாவனாவை தான் நம்முடைய இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்ல கடைசியில எடுக்க வேண்டிய டாபிக் இந்த விபரீத பாவனா. நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய கடைசி எக்ஸசைஸ், லாஸ்ட் எக்ஸசைஸ் எது தெரியுமோ? விபரீத பாவனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு அவ்வளோ திக்கா இருக்கு. அதனால இதுல இருந்து கேட்டு 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 கடைசியா இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அவ்வளவு சுலபம் இல்ல. ராமகிருஷ்ணர்லாம் போய் தோட்டி இருக்காங்க பாருங்க, அந்த தோட்டி வீட்டுல போய் தன் தலையில லேவட்டரிய பிரஷ் பண்ணுவார். இப்படி போட்டு, இந்த உடம்புல இன்னும் அபிமானம் வச்சிருக்க நீ அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். நமக்கு தான் தேகாத்ம புத்தியே கிடையாது நமக்கு. அவர் ராமகிருஷ்ணன் பாவம், அவர் அவஸ்தப்படுறாரு. அதனால விபரீத பாவனா எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பல ஜென்மாந்திரமா இந்த தேகாத்ம புத்தி இருக்கு. பாம்பு இருந்தாலும் பாம்பு அப்படி பண்ண, பள்ளி பாத்தீங்கன்னா அப்படி டக்குன்னு ஓடிப்படும். எல்லாம் பயந்து இருக்கட்டும். ஈவன் தோ கொசு கூட தன் உயிரை மாச்சிக்கிறதுக்கு ரெடியா இல்ல, அப்படி பண்ணா ஓடி போயிடுறது. வெரி கிளவர். எல்லாத்துக்கும் அந்த உடம்பு மேல அவ்வளோ ஒரு சுகம் இருக்கிறது, தேகாத்ம புத்தி இருக்கிறது. இங்க ஒருத்தன் ரோட்ல பெட் போட்டான், யூஸ்லெஸ் பெட், ஏதோ ரிப்பேர் ஆனது பெட், அது கிஞ்சி போச்சு. அதுல இந்த நாய் நான் அங்க இருந்து பார்த்தேன், அதுல போய் சுகமா போய் உட்காந்துச்சு. தேகாத்ம புத்தி. அதுக்கும் மண்ணுல உட்காரத்துக்கு தயாரா இல்ல. பல ஜென்மாந்திரமா இந்த புத்தி மாத்திரம் இருக்குது. தன்னுடைய உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றது அதுல இருக்க தேகாத்ம புத்தி இருக்கிறது. அது திக்கா இருக்கிறது. அதனால இந்த விக்ஷேப சக்தி பிரதானமாக இருக்கிற மக்கள் இந்த சாஸ்திரம் சொல்றதுல பிரவருத்தி ஆக மாட்டது. அதனால சாஸ்திரம் சொல்றதுக்கு 3-fold ப்ராப்ளம் இருக்கிறது. இந்த தேகாத்ம புத்தினால 3-fold ப்ராப்ளம் இருக்கிறது. என்ன ப்ராப்ளம் இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், முதல் பிரச்சனை என்னன்னா அபாவனா. அபாவனா இந்த விபரீத புத்தினால, விக்ஷேப சக்தினால விபரீத புத்தி, விபரீத புத்தினால அபாவனா. விக்ஷேப சக்தி அதனால ஆவரண சக்தினால. கரெக்ட். ஆவரண சக்தி காசு, விக்ஷேப சக்தி. இந்த விக்ஷேப சக்தி காசு விபரீத புத்திக்கு. இந்த விபரீத புத்தினால 3 ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் வருதா? அபாவனா, அபாவனா. அபாவனா நான் அக்செப்டன்ஸ். ஓகே, ஸ்கிரிப்சரல் டீச்சிங்ல சாஸ்திரம் சொல்றத ஒத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அதுல அவன் சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது, ஆச்சாரியெல்லாம் சொல்றாங்க யூ ஆர் தத்துவமசி, ததுத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், இருக்க போகிறாய் இல்ல, யூ ஆர் த பிகமிங் தத்துவமசி பிரம்மன் இல்ல, இப்பவே ஆல்ரெடி இப்பவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா அந்த தத்துவமசி வார்த்தையை இவனால் டைஜஷன் கூட பண்ண முடியல, ஜீரணம் கூட பண்ண முடியல. ஆனா சபரிமலைக்கு மாத்திரம் போயிட்டு வரோம். 18 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் போற ஆள்லாம் இருக்கிற சீனியர் தாதா குருசாமி, அவர் பெரிய குருசாமி, பெரிய குருசாமி, சின்ன குருசாமி, மிடில் குருசாமி எல்லாம் இருக்கிறது. ஒரு குருசாமிக்கு தத்துவமசி தெரியாது. 18 படி யாரு அது அழகா வேற எழுதிருக்கா மலையாளத்திலையும் சமஸ்கிருதத்திலையும். அது ஒரு தடவை பார்க்கப்படாதோ. இன்னும் விசித்திரம் பாருங்க. அதுதான் அங்க என்ன சக்தி இருக்குது? விக்ஷேப சக்தி இருக்கிறது, ஆவரண சக்தி இல்ல. ஆவரண சக்தி உள்ள இருக்க, உள்ள போகும்போது இவன் புடிச்சு தள்ளுவான் போலீஸ்காரன். ஆமா, அதுக்குள்ள நீங்க சுவாமி பாக்குறதுக்குள்ள படுற அவஸ்தை இருக்க. சுவாமி 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 சுவாமின்னு திட்டுவான், சுவாமி அப்படின்வான்.
அதுக்கு மேல இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால சுவாமி சுவாமி இந்த சுவாமி சொல்லி அப்படி சுவாமியே ஒரு திட்டுவான் சுவாமி பாக்குறதுக்கு. ஏன்னா இது தத்துவமசி தெரியாது, அதனால ப்ராப்ளம். முட்டி மோதின்னு இருக்கணும். அதுல ஒரு பெரிய நாக்கெல்லாம் இருக்கிறது. நாக்கா உள்ள போய் சுவாமி பார்த்துட்டு வந்துடும். ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டும், வேர்வெல்லாம் கிட்டும். பார்த்தா அந்த துணி சில பேருக்கு மாலை அறந்து போயிடும் அந்த பக்கம். ஆமா, அவ்வளவு கும்பல் இப்படி வருவான் இப்படி இருப்பான். அதெல்லாம் அது ஒரு அங்க வந்து மாலை அறந்துட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நமக்கு புதுக்குன்னு போயிடும். என்னமோ நடக்க போறது. இவன் போனது தப்பு, அந்த பையன் இழுத்தது தப்பு, அதை பார்க்க மாட்டான். மாலை அறந்து போச்சு, ஏதோ குத்தம் குத்தமில், நீ அங்க பிரசன்ட்ல விக்ஷேப சக்தியில போன, அதனால அறந்துட்டோம். புரியுதா? சும்மா மூட நம்பிக்கை எல்லாம் விக்ஷேப சக்தி. அதனால என்னவா அபாவனா சாஸ்திரம் சொல்றதை இவனால ஒத்துக்க முடியாது. ஓகே, யூ ஆர் த பிரம்மன்னா ரிஜெக்ட் பண்ணிவா. நோ இது தப்பா சொல்ற நீ அப்படி சொல்றது. அதனால பகவான் வந்து கிருஷ்ணா கீதையில 12வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. கிளேஷாதி கதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத் பிரவாப்யதே. தேகவத் பிரபாவயத்தே. இவன் தேகத்து மேல அபிமானம் இருக்கிறதுனால அவ்யக்தமான இருக்கிற நிர்குண பிரம்மம் என்றத இவனால ஒத்துக்க முடியல, டைஜஷன் முடியல. அதனால துக்கப்படுகிறான். இவன் தன்னுடைய உடம்ப தான் என்று நினைச்சு துக்கப்படுகிறான். தேகாபிமானம் அப்படி சொல்லிட்டு 12வது அத்தியாயத்துல கிருஷ்ணா சொல்றார். கிருஷ்ணா சொன்ன கீதையில இருக்கிறத வேற ஸ்லோகத்துல இங்க போட்டிருக்காரு. அவ்வளவுதான். விவேக சூடாமணில பல விதமான பல ரூபத்துல கொடுக்கிறார். ஓகே, இதுதான் வந்து கீதா பாஷ்யத்திலையும் பல இடத்துல சொல்லப்படுறாரு. ஓகே, ஏற்கனவே கீதையில இருக்கிறது தான் அவருடைய கமெண்ட்ரியில சொல்ல போறாரு. ஓகே, ஏன் கீதையில இருக்கிறத சொல்லக்கூடாதா? எதுக்கு அவரு கமெண்ட் கொடுக்கணும்? அதை எடுத்து விளக்கமா சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்றது, இங்க என்ன சொல்றது, இங்க என்ன சொல்றது, இங்க சொல்றது, மொத்த கீதா என்ன சொல்றது? ஏன் உனக்கு பிடிச்ச பாயிண்ட் மாத்திரம் 2 பாயிண்ட் அதுல பிடிச்சுக்கிறது அப்படி கூடாது. மொத்தமா வாசிச்சு பாரு, அதுல என்ன பதில் வருதோ அதை சொல்லு அப்படின்றாரு. அதனால அந்த நிர்குண பிரம்மத்தை இவனால ஒத்துக்க முடியல, தத்துவமசியை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். அதனால ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து அகம் பிரம்மாஸ்மி என்றது தெரியறதில்லை. ஏன்னா தேகாபிமானம், தேகாபிமானத்துல அபாவனா. ஓகே, சந்தேகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னது, வேற ஒரு விஷயம் இருக்கிறது, அசம்பாவனா. சம்சய பாவனா ஆர் அசம்சய பாவனா. அசம்சயம் மகாபாகோ, சந்தேகமே இல்லை அப்படி சொல்றாரு கிருஷ்ணா இல்லையா? சந்தேகமே இல்லை அப்படி எதிர்மறையா சொல்லலாம். இல்ல சம்சய பாவனா, சம்சய பாவனா அசம்சய பாவனா ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் என்ன போச்சு, பட்டு ஆனா பாருங்க, ஆனா வந்ததுன்னா போச்சுன்னு அர்த்தம், முழுக்க நம்பலன்னு அர்த்தம், கன்வின்ஸ் ஆகலன்னு அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா இந்த 2 விஷயம் மாத்திரம் ஒத்துக்க முடியல. இந்த நானு பிரம்மனா, பார்ட் ஆஃப் த பிரம்மனா, இல்ல பிரம்மனுக்கு அப்பாற்பட்டவனா, அது மாத்திரம் தெரியல. மீதெல்லாம் ஓகே, இதெல்லாம் என்ன ஓகே. அன்னமய கோஷம் கரெக்டா புரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதனால இன்னும் ஓகே, அன்னமய கோஷம் தெரிஞ்சா போருமா? I am the Brahmana, I am the part of the Brahmana, I am the different of Brahmana, இல்ல பிரம்மனா இது என்ன நானு, அத பத்தி தான் மெயின் டீச்சிங்க. அது மாத்திரம் தெரியலன்னு என்ன பிரயோஜனம்? அதனால பகவான் கீதையில 4வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகத்துல சொல்றாரு, அஜ்ஞாச அஸ்ரத்தாச்ச சம்சயாத்மா சம்சயாத்மா வினஷ்யதி அப்படின்றார். அப்பப்ப வினஷ்யதி சொல்றாரு. வினஷ்யதுன்னு நாசமா போயிடுவார் அப்படின்றார். நாசமா போயிடுவோம்னா என்ன அர்த்தம்? புருஷார்த்த அயோக்கியா அப்படின்றாரு சங்கரர். அந்த டிரான்ஸ்லேட் பண்றாரு, புருஷார்த்தத்துக்கு நீ லாயக்கு இல்லாதவனா ஆயிடுவ, வெஜிடபிள் மாதிரி இருப்ப சமுதாயத்துல. எப்படி யார் யாரு? ஞானம் இல்லாதவன் அஜ்ஞானி, ஸ்ரத்தை இல்லாதவன் அஸ்ரத்தாச்ச, அதுக்கப்புறம் வந்து சம்சய ஆத்மா, சந்தேகமுடையவன். சந்தேகமுடையவன் போவான் நாசமாக போவான்.
அப்ப நீங்க கேள்வி கேட்கறது சந்தேகம் இருக்க, சந்தேகம் 2 டைப்பு. சப்ஜெக்ட்ல இருக்கிற டவுட் கிளியர் பண்றது ஒண்ணு, மொத்தத்துக்கே டவுட் பண்றமே அது சந்தேகம். சாஸ்திரத்து மேலே சந்தேகம், இது இருக்குமாக்கும் அப்படி சந்தேகப்படுறமே. சாஸ்திரம் சொல்றதுல பொய் சொல்லுவோம், இதெல்லாம் சும்மா உபச்சாரத்துக்கு சொல்றது, நிஜமா கிடையாது அப்படி அதுல கன்வின்ஸ்லா இருக்கான். அதனால அப்படி சந்தேகமா இருக்கானு அந்த மாதிரி ஆளை சொல்றது. நீங்க டவுட் வந்து இது சில சமயம் 2 2 5 4 3 கேட்கறது அது டவுட். ஓகே, அந்த கணக்கிலேயே சந்தேகப்படுறமே அந்த சந்தேகத்தை சொல்றது புரியுதா, டவுட். அதனால அசம்சய பாவனான்னா அந்த மாதிரி உள்ளவன் அவன் வீணா போயிடுவான் அப்படி சொல்றார், கிருஷ்ணாவும் சொல்றார். அதனால இவன் வந்து அந்த விபரீத பாவனால விக்ஷேப சக்தினால சாஸ்திரம் சொல்றதுல இவனுக்கு சந்தேகம் வந்துருது. இதெல்லாம் சில பேருக்கு சாஸ்திரத்துக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. பர்சனலா நீங்க டாக் பண்ணும்போது நமக்கு இப்போ இந்த ஒரு 4-5 வருஷத்துல நிறைய எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது டைரக்டா. ரொம்ப நல்லா, ஏன்னா இந்த யோகத்திலிருந்து வேதாந்தத்துக்கு வந்துரும் இல்லைங்க, அதுல நிறைய பேர் டிராவல் ஆயிருக்காங்க. டிராவல் ஆனவங்கள பல பேர் பல விதமா இருக்காங்க. அந்த பல விதத்திலையும் இந்த எல்லா ஸ்லோகத்திலையும் வந்துருது. அந்த பல பேர் மாத்திரம் போட்டுட்டா போறோம், எல்லா டக்கு டக்கு பேர் போட்டா விபரீதம் ஆயிடும். பேர் மாத்திரம் போடக்கூடாது. ஆனா எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் இருக்கிறது, இப்படி இருக்கிறது. ஓஹோ, அப்ப எனக்கு எவிடென்ட் கிடைச்சிட்டு, ஓஹோ இந்த காரணத்தினால இவன், இந்த காரணத்துல இவன், இந்த காரணத்துல இது, அப்படிலாம் வரிசையா 1 by 1 ரீசன் தெரிஞ்சுட்டோம். ஓகே. அப்புறம் 3வது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா விப்ரதிபத்திகி. விப்ரதிபத்திகி, பிரதிபத்தினா ஞானம், அறிவு. ஓகே. சோ விபரீதபத்தினா சோ விப்ரதிபத்தி, விபரீத பத்தி, விபரீத ஞானம். விபரீத ஞானம் சில பேருக்கு எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுப்பான். இந்த மாதிரி ஆளை என்ன சொல்ல முடியும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாம ஒண்ணு சொன்ன அது ஒண்ணு தான் புரிஞ்சுக்கும். நான் அப்படி சொல்லலப்பா, வேற மாதிரி சொன்ன. எப்பவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, ராங் ஃபெலோ, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், எப்பவுமே ராங் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பல சோ இது நம்ம லைஃப்லயே பார்த்திருப்போம். நாம ஒரு குறிக்கோளுக்காக, லட்சியத்துக்காக, ஒரு உண்மைக்காக சொல்லிட்டு இருப்போம், கரெக்டா தப்பா புரிஞ்சுப்போம். அதவர் 10 பேருக்கு போய் இப்படி சொல்றாரு அவரு, எப்படி எந்த நோக்கில சொல்லுது, வீட்டுல எல்லாம் தகராறு வருது, அதனாலதான் வருது. நான் எதுக்காக சொல்றேன்னு தெரியும்ல, அதை விட்டுட்டு தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆபீஸ்ல வெளியில தகராறு, இதெல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளுக்குள்ள முழுங்கி இருப்பான் பிறக்கும் போதே. அது போல இங்க என்ன பண்ணுவான்னா சாஸ்திரம் சொல்றதையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. இங்க சப்ஜெக்ட் என்னன்னா விபரீத ஞானம். சாஸ்திரம் ஒண்ணு சொல்றது பெரிய பெரிய ஆள்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். இப்ப தத்துவமசினா அதத்துவமசின்னு ஒருத்தர் சொல்றாரு. சான்ஸ்கிரிட் கிராமர் அதத்துவமசி, தத்துவமசினா அதத்துவமசினா நீ அது இல்லை அப்படின்னு அர்த்தம். அதத்துவமசினா இப்படி சொல்ற ஆள் இப்படி சொல்ற. ஆத்மவித் சோகம் தரதி, அங்க நீ சொல்லுவ இல்லையா, ஒரு இடத்துல சொல்லிட்ட அதத்துவமசின்னு ஏதோ அந்த கிராமர் வச்சு அது இதையும் கம்பைன் பண்ணி சொல்லிட்ட. இன்னொரு இடத்துல எப்படி பண்ணுவேன், அதத்துவமசின்னு சொல்றதுக்கு ஸ்வேதகேத்துக்கு 9 தடவை கேட்கிறான் அவங்க அப்பா கிட்ட டவுட். தத்துவமசி 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 9 தடவை டீச் பண்றது. நீ அதத்துவமசி அதத்துவமசின்னு ஒரு பெரிய ஆச்சாரியன் அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர், அதத்துவமசி அதத்துவமசின்னு இல்லையா. நீ அது இல்ல, நீ பிரம்மன் இல்ல, அதுக்கு வந்து டீச்சிங்க வேண்டாமே. ஏன்னா எல்லாருமே அப்படித்தானே இருக்கும். யாரையா பொதுவா ரூடியா போய் கேட்டினா நீ என்னப்பா கடவுளான்னு கேட்டா நான் அது கடவுள் இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் தெளிவா இருக்குமே. அதுக்கு ஒண்ணு டீச்சிங் தெரியல. எது ஒண்ணு உனக்கு தெரியாம இருக்கோ அதுக்கு தான் டீச்சிங் வேணும். ஜென்ரலா ஒரு காமன் சென்ஸ் இருந்தா கூட போறோம் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்க டீச் பண்ண தேவையில்லை, அதுதான் எனக்கு தெரியுமே, அதனால தெரிய தேவையில்லை. எது ஒண்ணு குழப்பமாகுமோ, எது டவுட் ஆகுமோ, எது ஒண்ணு தெரியலையோ அதுக்கு தான் டீச்சிங் இவ்வளவு பிரயத்தனம் பண்றோம் இல்லையா. அத வந்து இப்படி சொன்னா அது என்ன செய்யறது, இதெல்லாம் வந்து விபரீத ஞானம். விபரீத ஞானம்.
தப்பா சொல்றது. முண்டக உபநிஷத்துல, அந்த உபநிஷத்துல வந்து 2 பறவை கிடைக்கும். ஒரு பறவை மேல இருக்கும், ஒரு பறவை கீழே இருக்கும். இப்படி பார்க்கும். அந்த பறவை சிவனேன்னு இருக்கும். இது வந்து காயை தின்னுட்டு அப்புறம் அவஸ்தப்படும். அந்த பறவை அமைதியா இருக்கும். உடனே இது கொஞ்சம் அப்படி நகரும். அப்படி ஒரு ஓமான கதை ஒண்ணு வரும் அதுல. அப்புறம் இந்த பறவையே போய் அந்த பறவையோட ஜாயிண்ட் ஆகும். அந்த கதையினுடைய நோக்கம் அது வந்து ஜீவ பரமாத்மா ஐக்கியம், அதை பத்தி சொல்றது. இருக்கிறது ஒரே பறவை தான். இந்த ரிஃப்ளக்ஷன் பறவைய ஓமானமா காட்டி அதுக்கப்புறம் ஒரிஜினல் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கிறது. அத போய் தத்துவமசி இது போய் தப்பா சொன்னா, அதனால ஒண்ணு ஃபர்காட்டன், மறத்தல், மறுத்தல், மாற்றுதல். ஒண்ணு மறந்து போயிடுறான், அல்லது மறுக்கிறான், ரிஜெக்ட் பண்றான், அல்லது மாத்தி புடிச்சுறான். இது விபரீத ஞானம். மறத்தல், மறுத்தல், மாற்றுதல். அழகான தமிழ் அது. இதுக்கு பேர் விபரீத பத்திகி. ஓகே. அதனால விபரீத பாவனா தேகாத்ம பத்தி உடற்பற்று, அபாவனா ரிஜெக்ஷன் ஆஃப் டீச்சிங், தத்துவமசி ஒத்துக்கிறது இல்ல. ஓகே. அசம்பாவனா டவுட், எல்லாத்திலையும் சந்தேகம், சாஸ்திரத்திலேயே சந்தேகம் இல்லையா, அது பிரமாணமா எடுத்துக்கிறது இல்ல. அதுல அந்த மாதிரி விஷயம். அப்புறம் விபரீதி பத்தினா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டீச்சிங்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது, எதை சொல்றோமோ அதை தப்பா புரிஞ்சுக்கிறது. ஓகே. என்னுடைய கிளாஸ்ல ஆரம்பத்துல இருந்து பல விஷயம் சொல்லிட்டே வரேன் நான் தொடர்ந்து. அது ஒரு நேரமாவது சிந்திச்சிருந்தா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. கொஞ்சம் சிந்திச்சிருந்தா போறோம். இப்படி போயிட்டான், இன்னும் ரொம்ப நாள் இதுக்கு ஆன்சர் கிடைக்கல. விவேக சூடாமணி படிச்ச உடனே தான் நிறைய விஷயத்துக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓஹோ, இதனால போயிட்டானா. ஓகே ஓகே. நமக்கு இன்டெலெக்ட ஒத்துக்கணும். ஒரு விஷயம் வந்து ரைட்டா ராங்கா. தோசை ஏன் வரல, ஏன் தோசை மாவு தானே போட்டேன், ஏன் தோசை வராம போகும்? நடுவுல அவங்க பையன் கோதுமை மாவு அதுல கொட்டிட்டான். கொட்டினவன் சொல்லக்கூடாதோ, சொல்லாமலாம் பண்ணிட்டான். அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தோசையா வரமாட்டது. அதனால நமக்கு அந்த விஷயம் புரியாத வரைக்கும் அது இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும், ஏன் எங்க தப்புன்னு. இப்ப இதெல்லாம் சொன்னதுல கரெக்டா சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. சாஸ்திரம் சும்மா சொல்லாது, ஏற்கனவே எல்லா விஷயமும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. இதுல விசேஷ சங்கரர் வந்து ரொம்ப சின்ன பையன், 8 வயசு ஊர் முழுக்க சுத்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டார். பெரிய டீச்சர் அவர். இந்த டீச்சரோட புத்தி என்ன தெரியுமோ, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றது டீச்சரோட புத்தி. அதனால நமக்கு வந்து 100,000 தடவை சொல்றத டீச்சர் ஒரு தடவை பார்த்துட்டா போறோம், அது 100 பேருக்கு சொல்லிடுவார். அதுதான் டீச்சர் புத்தின்னு பேரு. அதனால அங்க எங்க பாக்குறதெல்லாம் வந்து டீச்சிங் பண்றார். அது சங்கருடைய விஷயம் அது. ஓகே. அப்போ விபரீதி பத்தினா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொண்டுதல், அல்லது தவறாக பொருள்படுத்துதல். தவறாக புரிந்து கொள்ளுதல் ஆர் தவறாக பொருள்படுத்துறது, எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறது. ஏன் அப்படி? இப்படிப்பட்டவன் எப்படி ஆவானா? துருவம் ந விமுஞ்சதி. ந விமுஞ்சதினா நிச்சயமா விடுபட முடியாது பந்தத்திலிருந்து, தலையிலிருந்து, அதுல இருந்து விடுபட முடியாது. ஏன்? சம்சர்க்க யுக்தம், அசோசியேஷன் வச்சுட்டான் இவன், சங்கம் வச்சுட்டான். எதோட சங்கம்? சம்சர்க்கம். சர்க்கம்னா அசோசியேஷன், சம்சர்க்கம் நல்ல சர்க்கம் உள்ளர ஒராஞ்சு உள்ள வச்சிருக்கான், தோளோட தோலை. எதோட? விக்ஷேப சக்தி. அந்த விக்ஷேப சக்தி அசோசியேஷன் பண்ணதுனால நான் விமுஞ்சதி துருவம். துருவன நிச்சயமா அவன் விடுபட முடியவே முடியாது. ஏன்னா இவன் ரஜோகுணத்துல அசோசியேஷன்ல மாட்டின்னு முடிச்சுன்னு இருக்கான். அதனால விக்ஷேப சக்தி ஷபயதி அஜஸ்ரம். அஜஸ்ரம்னா தொடர்ந்து, இடைவிடாமல். இடைவிடாமல் என்ன நடக்கிறதா? ஷபயதி. ஷபயதினா டிஸ்டர்ப்டு மைண்ட், டெரிபிள் மைண்ட். இவனுக்கு எப்ப எப்படி இருக்குன்னா டெரிபிள் மைண்ட். ஏன்? அந்த விக்ஷேப சக்தினால எப்பயுமே டென்ஷனா இருக்கு. அந்த தயிர் கடைஞ்சா அப்படி சவுண்ட் வரும் பாருங்க, அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ் மைண்ட், எப்பயும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கான். எதுக்கு? ஷபயதி மீன்ஸ் விக்ஷிபதி, ஷோபயதி அப்படின்னா என்ன அர்த்தம்? டெரிபிள் மைண்ட். ஓகே.
டென்ஷன் மைண்ட், எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கான். இதெல்லாம் அஜஸ்ரம்னா கண்டினியூஸா இருக்கிறது. எதனால இதெல்லாம்? எதனாலன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறது விக்ஷேப சக்தினால. விக்ஷேப சக்தினால, ரஜோகுணத்தினால. இவன் ரஜோகுணம் அதிகமா இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பான் இல்லையா? அவனை தொட்ட கூட ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பான், அந்த மாதிரி பர்சன். அதனால இதெல்லாம் விக்ஷேப சக்தியில வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விபரீத பாவனா, அபாவனா, அசம்பாவனா, விபரீத பத்தி. அப்படி இந்த விபரீத பத்தி ரிசல்ட் என்ன? நான் விமுஞ்சதி ஷபயதி, அவன் விடுவிக்கப்பட மாட்டான் பந்தத்துல இருந்து. அவன் நல்லா ஷபயத்தினா டிஸ்டர்ப்டா இருப்பான், நல்ல பேஷா இருப்பான். ஓகே, ஆயுஷ்மான் பவ. அப்படி அதனால இங்க நம்முடைய இந்த வேதாந்த சாஸ்திர சிரவணத்தினால அபாவனைய எடுத்துடணும். ஓகே, டவுட் இருக்குல்ல, நமக்கு சந்தேகம், ஐ எம் த பிரம்மன், ஐ எம் த தேகாத்ம கிடையாது, அதை எடுக்கிறது. சோ தத்துவமசின்ற விஷயத்த நிச்சயம் பண்றது எதுவோ அதுக்கு பேரு சிரவணம். அபாவன பாவனை நீக்கணும். ஓகே, மனனத்தினால அசம்பாவனைய நீக்கணும். நிதித்தியாசனத்துல விபரீத பாவனையை நீக்கணும். இப்படி நீக்கினா என்ன வரும்? ஞானம் வரும். என்ன வரும்? ஞானம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டெக்னிக்கலா வேர்டு சொன்னா, அஜ்ஞான ஆவரணம் அழிந்து விக்ஷேப நீங்கின உடனே நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாவே தெரியும் அப்படின்னு சொல்றது. ஓகே, அதுக்கப்புறம் 116 கண்டினியூ பண்றது. ஓகே, இங்க விக்ஷேப சக்தி சொன்ன மாதிரி அங்க ஆவரண சக்தி கொஞ்சம் ஹைலைட் பண்றாரு. எப்படி சொல்றாரு பாப்போம். அஜ்ஞானமாலஸ்ய ஜடத்வ நித்ரா பிரமாத மூடத்வ முகாஸ்தமோ குணாஹம் ஏதை பிரயுக்தோ நஹி வேதி கிஞ்சித் நித்ராலுவத் ஸ்தம்பவத் ஏவ திஷ்டதி. இங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார் ஆவரண சக்தி. அதுல இருக்கான்னு பாத்துப்போம். நம்பர் 1 அஜ்ஞானம், நம்பர் 2 ஆலஸ்யம், நம்பர் 3 ஜடத்வம், நம்பர் 4 நித்ரா, நம்பர் 5 பிரமாதாக, நம்பர் 6 மூடத்வம். இந்த 6 ஆவரண சக்தி தமோ குணத்தினுடைய அட்ரிபியூட்ஸ், கல்யாண குணங்கள். ஏற்கனவே விக்ஷேப சக்தினால உள்ள குணங்களை பத்தி சொன்னாரு. காமஹா, குரோதஹா, லோபஹா, தம்பஹா, அசூயா, அகங்காரம், ஈர்ஷ்யா, மதர்ஷம், இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாரு. அது கோரஹா அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அது விக்ஷேப சக்தி ரஜோகுணத்தினால வரக்கூடியது. இங்க ஆவரண சக்தியினுடைய பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு விவேக சூடாமனுடைய ஆசிரியர் ஸ்ரீ சங்கர பகவத் பாதால். ஆவரண சக்தியினுடைய வெளி விஷயம் என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானம் என்ன? இக்னரண்ட். எதை பத்தின இக்னரண்ட்? ஆல் த இக்னரண்ட். ஓகே, நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, மக்கா இருக்கான அவன்லாம் தமோ குணத்துல நல்லா அந்த இது ஊர்கா மாதிரி ஊறி இருக்கான்னு அர்த்தம். ஃபில்டர் இடியட். அந்த ஃபில்டர் இடியட்லாம் என்ன? தமோ குணம். தமோ குணம் பிரதானமா இருக்கான்னு அர்த்தம். நீங்க அவனோட இப்படி வராங்கன்னா உங்களுக்கு அந்த குணம் வந்துடும். ஆமா, சில பேருக்கு வாத்தியாரே முட்டாளாக்கிடுவான் இவன் கேள்வி. அப்படி சில சமயம் அவன் சொல்றதே பாட்டுல கேட்கலாம். எங்க பாட்டு டீச்சர் வந்தா அவ ஒரு பாட்டை கத்து கொடுத்து பசங்களுக்கு வரவே இல்லை. கடைசியில அவளுக்கு அந்த பசங்க சொன்னது இவளுக்கு வாயில வந்துருத்து. அடே, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கடா பசங்க, உங்க தப்பான பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்து இதுல யார் சொல்லி கொடுக்க? சில பேர் ஸ்காலர்ஸ், அதெல்லாம் முட்டாள். அதெல்லாம் அஜ்ஞானம். சோ அஜ்ஞானம் இக்னரண்ட் இன்க்ளூட் ஆத்ம அஜ்ஞானம் உட்பட ஆவரண சக்தி. அதுக்கப்புறம் ஆலஸ்யம். இது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆலஸ்யம் அது என்ன? சோம்பேறி. சோம்பேறி அப்படி சொன்னா திட்டுறோம். எதுக்கு திட்டுறது? சோம்பேறி சொன்னா போறோம். அது ஒரு குணம், கல்யாண குணம், தாமசிக குணம், ஆவரண சக்தி.
அதனால இனிமே நம்ம வந்து சோம்பேறின்னு திட்டக்கூடாது. வீட்டுல ஆவரண சக்தி ஆவரண சக்தி அப்படி சொன்னா டெக்னிக்கலா திட்டணும். புதுசா இருக்கணும் புரியாது. என்ன ஆவரண சக்தி? ஒண்ணு இல்ல, ஆவரண சக்தி அப்படி சொல்லலாம். சோம்பேறி சொன்ன கோபம் வருது இல்லையா? அதனால இந்த குணத்ரய விபாக யோகா அப்படி 14வது அத்தியாயம் இருக்கு பகவத்கீதையில. முழுக்க 3 குணத்தை பத்தி எக்ஸ்பிளைன் டோட்டல் டெடிகேட் பண்ணிட்டார் கிருஷ்ணா. டெடிகேட் எங்க அத்தின் பேர், எங்க மாமாவுக்கு எங்களுக்கு இவருக்கெல்லாம் இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன்னு பசங்க சொல்லும் சூரிய எப்பம்ல. இங்க கிருஷ்ணா டெடிகேட் பண்றாரு. 3 குணத்துக்கு முழு அத்தியாயம் செலவு பண்றாரு. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். சும்மா டைம் இருக்கும்போது எடுத்து படிச்சு பாருங்க. அது எல்லாத்தையும் சொல்றாரு. தமோ குணத்தை பத்தி, ரஜோ குணத்தை பத்தி, சத்து ஒன்னும் சங்கரா புதுசா சொல்ல. கிருஷ்ணா கீதையில சொன்ன விஷயத்தை இங்க எடுத்து சொல்றாரு. ஆப்டா சிலது சொல்றாரு. ஆலசியம், லேசினஸ், சோம்பேறித்தனம். ஓகே, யாரா சோம்பேறி? கை தூக்குங்கடான். ஒருத்த கை தூக்கணும். நீ ஏன்டா கை தூக்கல? எனக்கு கை தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு சார். அவன் வடிகட்டின சோம்பேறி. நடக்க மாட்டான்னு சித்தப்பா வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டானா, அப்படி ஒரு பழமொழி. சோம்பேறி புரியுதா? நடக்கிறதுக்கு யோசிப்பான். இவ்வளவு தூரத்துக்கு சோம்பேறி. நான் முன்னாடி எல்லாம் இப்படி போயிட்டு இருப்பேன்னு சார் அப்படின்வான். எங்க தம்பி போனா? அந்த காரணம் விட்டுருங்க சார். அந்த காரணம் என்ன? தம்பியார டிஸ்டன்ஸ். ஆடாமா நடக்க மாட்டான். அதனால அவ்வளவு தூரத்துக்கு உடம்ப வந்து வணங்கி வேலை வணங்கா முடி. இது இந்த டம்ளர் எடுத்துவேன். ஏன் அவன் சும்மா இருக்கணும்? அவனு வெயி, நான் என்னத்துக்கு? சோம்பல் சோப்பலாங்கி. ஆலசியம் தான். ஆனா ஆலசியம் ஃபார் பெட்டர். இன்னொரு குணத்தை சொல்லும் போது அது என்னன்னா, சோ நமக்கு இந்த ஆலசியம் போக்குறதுக்காகவே கர்மகாண்டம் இருக்கிறது. கர்மகாண்டத்துல விதவிதமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க. இங்க நமஸ்காரம் பண்ணு, அதை சுத்திட்டு வா, இதை சுத்திட்டு வா, பெரிய பிரகாரம் சுத்திட்டு வா, அதெல்லாம் சொல்றது சுறுசுறுப்பா வரத்துக்கு தான். அந்த சந்தியா வந்து ரொம்ப அழகா இருக்கிறது. அது சோம்பேறித்தனமா பண்ண முடியாது. அது குத்துக்கால் போட்டு இப்படி பண்ணணும். அது நீ நிறைய பேருக்கு அப்படி உட்காரவே முடியாது இப்ப இருக்கிற நிலையில. ஒண்ணு இங்க பிடிச்சுக்கோ, இல்லாட்டி நரம்பு பிடிச்சி இழுத்துக்கோ. ஆமா, முன்ன பின்ன செஞ்சா தானே, டெய்லி செஞ்சா தானே. அந்த ஒரு சந்தியாவந்தனை பண்ணினாலே அவன் ஆக்டிவ் பர்சன். அதுல நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது. பிராணாயாமம் இருக்கிறது, எக்ஸசைஸ் இருக்கிறது, அலர்ட்டா இருக்கும் மைண்ட். அது அவன் பண்ணுவான் பாருங்க. ரஜோ குணத்துல பண்ணுவான். 5 நிமிஷத்துல முடிச்சுட்டான். மெயில் ஸ்பீட் வைகை. இந்த வைகை பாத்துருக்கீங்க? ஆரம்பத்து வந்த புதுசுல அந்த வைகை வேகமா போடும், தரன்னு ஓடும். இவரு சந்தியாவதனை பண்ணும்போது அங்க ஷேக் ஆகும். எல்லாம் எவ்ரிதிங் ஷேக். பண்ண மாட்டான். பண்ணினான்னா ஸ்பீடு தான். அதனால கோயில் சுத்திவா, இது சுத்திவா அப்படி சொல்றேன். ஒரு அம்மா இல்ல ஒருத்தர், நான் அந்த நேரத்துல போயிட்டேன். நான் அங்கிருந்து வராரு, ரங்கநாதரை சுத்திட்டு தாயார் சன்னதி அந்த பக்கம் இருக்கும். அந்த கோயில் அது சைக்கிள் எடுத்து சுத்துற வேண்டிய கோயில். அது அவ்வளவு பெருசு. இங்க ஒண்ணு இருக்கும், அங்க ஒண்ணு இருக்கும். ஐயோ, அந்த தாயார சன்னதி வரை சுத்தணும் சொல்லிட்டு போறான். டென்ஷனா போறான். சார் எதுக்கு அப்படி எல்லாம் டென்ஷனா போறீங்க? சும்மா இருங்க சார், ஆபீஸ் வர போகணும். நானும் தயார் சன்னதி வரை சுத்தணும். உன்னை தயார் சன்னதி சுத்த சொல்றா. நான் ஒரு ஐடியா சொல்றேன், சொல்லட்டுமா? சார் எனக்கு டைம் இல்ல, நீங்க வேற சும்மா இருங்கோ. நான் அவரு ஸ்பீடு, இதெல்லாம் வம்பு. அப்போ குறும்பு. அவரு ஸ்பீடுக்கே போய் நீங்க என்ன பண்ற, உங்களையே ஒரு சுத்தினா தாயார சுத்தினதுக்கு அர்த்தம் வருத்தமா? அப்போ போங்க. எதுக்கு அத்தனை கஷ்டம்? ஏன் இதெல்லாம் வந்து லேசினஸ் முதல்ல போகணும். அதனால இங்க ஒரு பொண்ணு வந்தா, சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்க் சார், அந்த லெக்சரர் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு சொருக்கும் பாருங்க, அப்படியே சொருக்கும் எனக்கு. அப்படி சொல்றான். ரியலா ரெமெடி கேட்டா, ரியலா. அப்புறம் வந்து நான் சொன்னேன், இந்த ஈர துணியை வச்சுக்கோ, கரிச்சிப்பு வச்சுக்கோ, அப்படி எல்லாம் தொடச்சுக்கோ அப்படின்னு. அதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு சார். நான் ஒரு 10 ஐட்டம் சொன்னேன், ஏற்கனவே செஞ்சாச்சு சொல்லிட்டான். நிறைய அப்ளை பண்ணிட்டா. கடைசியா நான் ஒண்ணு சொன்னேன், இந்த மிளகா இருக்கு பாருங்க, பச்சை மிளகா சின்னது, ஒரு சின்ன தின்னா இருக்கும்,
அது கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும். அது 2-3 மிளகா எடுத்துட்டு போயிட்டேன். ஓகே, அது ஒரு அந்த லெக்சருக்கு தெரியாம ஒரு கடி கடிச்சிடும். கடிச்சிடும் இங்கெல்லாம் இருக்கும். அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது. கரெக்ட் சார். அப்புறம் மிளகு கொஞ்சம் இருக்கு பாரு, அது மிளகு வாயில போட்டுக்கோ போகும்போது, அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது மிளகு வாயில போட்டுக்கோ. எப்ப தூக்கம் வருதோ ஒரு அதுக்கு அதை தூங்கிடக்கூடாது, முழுங்கிடக்கூடாது. ஒரு கடி அப்ப ஒரு இதுவாகும். இப்படிலாம் நிறைய ஐடியா சொல்லுங்க. இந்த பொண்ணு போட்டோ எல்லாம் இருக்கிறது ஆல்பத்துல வச்சிருக்கேன் நான், மறக்காம வச்சிருக்கிறதுக்காக. இந்த மாதிரி புரியுதோ, இதெல்லாம் வந்து ஆலசியம். ரொம்ப திக்குல இருக்கிறவன் ஆலசியம் பா. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இது விட இன்னும் ஒர்ஸ்ட் என்னன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது ஜடத்துவம். ஜடத்துவம்னா இது சரீரத்துல இல்ல, யோசிக்கிறது கூட, திங்க் பண்றது கூட சரி பண்ண மாட்டான். மைண்ட் சோம்பேறி, திங்க் பண்றதுக்கு யோசிப்பா. ஓகே, அந்த மாதிரி மென்டல் லெவல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது. அதனால இவ வந்து அவனை விட ரொம்ப 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 டேஞ்சரஸ் ஃபெலோ. ஆலசியம் இருக்கான அவனை விட இவன் டேஞ்சரஸ் ஃபெலோ. இது வந்து இன்டெலக்சுவல் கொலாஸ்ட்ரல் ப்ராப்ளம், இன்டெலக்சுவல் கொலாஸ்ட்ரல். புரியுதா? அதனால திங்க் பண்றது கூட இவனுக்கு ரெடியா இருக்க மாட்டான். நம்ம ஊர்ல அப்படித்தான் இருந்தான். இது இப்படிப்பட்டவனை தான் விவேகானந்த சுவாமி கொஞ்சம் திருடவாது போய் செய்ய அப்படின்னாரு. அப்புறம் நித்ரா, நித்ரா வெரி ஃபேமஸ். ஏற்கனவே நிறைய கிளாஸ்ல சொல்றேன் நானு. நித்ரால நம்ம ஊருக்காரன் எப்படி இருக்கேன்னா, ஒன்னு ஸ்லீப் ஸ்டேட், அனதர் ஸ்டேட் ஸ்லீப்பி ஸ்டேட். 3 ஸ்டேட் கிடையாது, விழிப்பு உறக்கம் அப்படிலாம் கிடையாது. ஸ்லீப் அண்ட் ஸ்லீப்பி ஸ்டேட். ஒன்னு பெட்ல படுத்து தூங்குவான், எழுந்து வந்துட்டானா ஸ்லீப்பியா இருப்பான், அப்படியே தூங்குஞ்சா இருப்பான். நித்ரா. சில பேர் பார்த்தாலே நமக்கு தூக்கம் வந்துடும். அப்படி இருக்கான். கும்பகர்ணனுக்கு பிரதர்ஸ் இவங்களா, அதான் அந்த வாரிசு எல்லாம் கும்பகர்ணன் ராமாயணம் இவங்க கோர்ட்ல போகும்போது இதெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம். கும்பகர்ணன் நிச்சயமா உண்டு, இப்பயும் உண்டு, இப்பயும் இருக்காங்க, நான் வேணா ப்ரூவ் பண்றேன் அப்படி சொல்லலாம். அதனால இந்த நித்ரா இருக்க, அது வந்து ஆவரண சக்தி நித்ரா. அதுக்கப்புறம் என்ன, பிரமாதம். பிரமாதம் போங்க, அது தமிழ் பிரமாதம் வேற. ஆனா சமஸ்கிருத பிரமாதம் வெரி டேஞ்சரஸ் விஷயம். அது என்னன்னா கவனக்குறைவு, அஜாக்கிரதை, கேர்லெஸ். நமக்கு இன்னும் கேர்லெஸ்ஸே கிடையாது, எப்பயுமே விழிப்போட இருக்கும். அவேர்னஸ். இப்போ ஸ்பிரிச்சுவல் பாத்திற்கு வந்துட்டு கவனக்குறைவா இருந்தா, கவனக்குறைவு தற்கொலைக்கு சமமானது. கொஞ்சம் லேசினஸ், இந்த கேர்லெஸ், லேசினஸ் இல்ல, லேசினஸ் ப்ராப்ளம், கேர்லெஸ் அதை விட ப்ராப்ளம். ஓகே, அஜாக்கிரதை, கவனக்குறைவு, எல்லாம் எப்ப பார்த்தாலும் மறந்து போயிடுறது. சப்போஸ் வந்து நமக்கு வந்து இந்த கையை வந்து ஷர்ட் மாதிரி இந்த கையை எடுத்து போட்டுட்டு வர வேண்டியது இருந்து வச்சுக்கோ, அப்பப்போ இந்த கையை கொஞ்சம் இமேஜினேஷன். ஓகே, இவன் அவசரத்துல கையை மாத்தி எடுத்துட்டு வந்துவான். இந்த கையை இங்க வச்சுக்குவான், இந்த கையை வச்சுருவான். என்னடா பண்ணிட்டு ஐயோ மாத்தி வச்சுக்கோ. இமேஜ் என்ன, 2 கையும் காணும், வீட்லயே வச்சுக்கோ. எக்ஸ்பர்ட், கவனக்குறைவுல எக்ஸ்பர்ட். அதுல மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி எம்ஏ. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நமக்கு மாஸ்டர் டிகிரி வச்சிருந்தான்னு காலேஜ்ல நிறைய பேர் மாஸ்டர் டிகிரி ஈஸியா வாங்குவான். கவனக்குறைவு, அஜாக்கிரதை, அதுவும் நம்ம ஊருக்காரன் நிறைய பேர் இந்த டிகிரி எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் பண்ணுவான். அவ்வளவு தூரத்துக்கு மாஸ்டர் டிகிரி இதுல இருக்கிறது. பிரமாதா, இனிமே பிரமாதம், பிரமாதம், பிரமாதம் போங்கன்னா சொல்ல, இவர் பிரமாதம் அப்படி சொல்ல, இவர் பிரமாதம், ஓ அந்த பிரமாதமா புரிஞ்சுக்கலாம். இது மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் லாங்குவேஜ் அப்படி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, மூடத்துவம். கடைசியா திட்டமால அடிச்சிட்டார். மூடத்துவம், முட்டாள், மௌட்டியம். ஓகே, அதனால இத மூடத்துவம்னா கான்ஃபிளிக்ட் பர்சன், எப்பயும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, தப்பு தப்பா எடுத்துக்கிறது, தப்பு தப்பா பிரசன்ட் பண்றது, அதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம். ஓகே, முகாஹா. முகாஹான்னு என்ன அர்த்தம், முதலியன. முதலியன நீங்க எல்லாம் சேர்த்துக்கணும், எதெல்லாம் இந்த மாதிரி குணங்கள் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கணும். வள்ளுவர் ஒரு அழகா சொல்றார், நெடுநீர்
மறவி, மடி, துயில் இந்நான்கும் கெடி நேரார் காமக்கலன் அப்படி சொல்லிட்டாரு. மறந்து போறது, போஸ்ட்போன் பண்றது, ஒரு விஷயத்த அப்புறம் பண்ணிக்கலாம், எந்த விஷயங்களும் அப்புறம் பண்ணிக்கலாம், உடனே பண்ண மாட்டா. இதெல்லாம் இதெல்லாம் என்னது? இப்போ நீங்க இப்ப டெக்னிக்கலா பேசணும். இதெல்லாம் இருந்தா என்ன அர்த்தம்? தமோ குணம், ஆவரண சக்தி, இக்னரண்ட். ஓஹோ, நல்லா இருக்கிறது, திக்கா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனால இப்படிலாம் இருக்கிறது தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. ஏதைகி பிரயுக்த நகி வேத்தி கிஞ்சித்து பிரயுக்தா. ஏதைகி பிரயுக்தா, ஏத்தையின முன்னாடி சொன்ன, பிரயுக்தா மேற்கூறியபடி அவன் இருந்தா அவன் கிஞ்சித் கிஞ்சித் நான் வேத்தி அப்படின்னா ஒன்னும் அவனால புரிஞ்சுக்க முடியாது. நோ லேர்னிங். இந்த லேர்னிங் கத்துக்கிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் லேர்னிங் பண்ண முடியும். எந்த ஜந்துவும் மிருகமோ பட்சியும் அதுக்கு லேர்னிங் கிடையாது. அது போன மாசம் அப்படியே இருக்கும், இந்த மாசம் இருக்கும், அடுத்த வருஷம் ஒரே மாதிரி இருக்கும். காக்கா எடுத்துக்கோங்களேன், காக்காக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், என்ன லேர்னிங் இருக்கும்? ஒரு லேர்னிங் கிடையாது. அது வருஷம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கிறது. இவனு காக்கா மாதிரி இருந்தானா ஒரு லேர்னர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அதுக்கு காக்காயே பிறந்திருக்கலாமே இல்லையா? இல்லையா? அதனால வித்யா, பரவித்யா, அபராவித்யா, ஆத்மா அனாத்மா, காரண காரிய கிஞ்சித்து என்ன வேத்தி. இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆத்மானு தெரியாது, அனாத்மான்னு தெரியாது, காரணம்னு தெரியாது, காரியம் தெரியாது, பராவித்யா தெரியாது, அபராவித்யா தெரியாது, ஒரு வார்த்தையும் ஒரு வித்தியும் தெரியாது. அதனால நிச்சலத்துவாத் திஷ்டதி. ஏன் நிச்சலத்துவாத்னா ஸ்லீப்பி, எப்ப பார்த்தாலும் தூங்கு முஞ்சியா இருப்பான். இந்த மாதிரி ஸ்லீப்பி பர்சன் இவன் எப்படி எப்படி இருப்பான்? வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? ஸ்தம்பவத்து தூண் மாதிரி இருக்க மாதிரி, அப்படியே கல்ல இடிச்சு பிடிச்சு வச்ச பிள்ளையார இடிச்ச கல்லு மாதிரி இருக்கான் பாரு. இடிச்ச புள்ளிய இடிச்ச புள்ளி ஆட்டம், அதான் அது ஒரு வார்த்தை இருக்கு. இடிச்ச புள்ளி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த புளி இருக்க, அந்த புளி இது பண்ணுவாங்க, அப்படி வச்சா அப்படிதான் இருக்கும், நகரவே நகராது, அப்படியே இருப்பான். இந்த ஆனைக்கட்டி ஆசிரமத்துல போகும்போது அந்த வழியில நின்று பேசணும். நகத்தனா கூட நாம அப்படி நகத்தனா இந்த போர்ஸ்ல நகர்ந்து போவான், அங்கே பேசிட்டு இருப்பான். யாரு நகத்தனா யாரு வந்தா அது கூட தெரியாது. இடிச்ச புலி ஸ்தம்பவத்துன்னு தூணை போல் அப்படின்றாரு. இதுக்கு மேல திட்ட முடியாது. ஸ்தம்பவத்து திட்டுறது இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த கல்யாண குணங்கள்லாம் தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு, அதை புரிஞ்சுக்கணும். அதனால தமசகா அஜ்ஞானம், ஆலசியம், ஜடத்துவம், நித்ரா, பிரமாதகா, மூடத்துவம். அதனால ரஜஸ் தமஸ் நமக்கு நல்லா உள்ளர பதிஞ்சு போயிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் வெளியில வர்றதுக்கு சத்துவ குணம் வரணும். ரிலீஜியஸ் லைஃப் நமக்கு சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு அந்த இந்த தத்துவ வாழ்க்கை சத்துவத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றது. அப்ப சத்துவ குணம் நமக்கு வரணும். சத்துவ குணம் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த தமோ குணமும் ரஜோ குணமும் பெரிய அப்ஸ்ட்ரகலா இருக்குது. சித்த விருத்தி நிரோதகா. சித்த விருத்தி நிரோதகா மீன்ஸ் ரஜோ குணமும் தமோ குணமும் ஜெயிச்சு சத்துவ குணத்துல வர்றது சித்த விருத்தி நிரோதகா. மாஸ்டரி ஓவர் தி மைண்ட், கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அப்படின்றது அந்த மாதிரி விஷயம். அப்ப அந்த சத்துவ குணத்தை எப்படி பண்றது? அந்த சத்துவ குணம் 3 விதமா சொல்றாரு. அது மிலின சத்துவம், மிஸ்ரித சத்துவம், சுத்த சத்துவம், 3 விதமான சத்துவம் சொல்றாரு. சத்துவத்தை 3ஆ பிரிக்கிறார். அந்த 3 சத்துவ குணத்தை எப்படி கொண்டு வரணும்? சத்துவத்தினால்தான் ஞானம் கிடைக்கும். சத்துவ குணம் யாருக்கு வருதோ அவங்களுக்கு ஞானம் சித்தியாகும். ரஜஸ்தமஸ் இருக்கிற வரைக்கும் ஞானம் சித்திக்காது. அதுக்கு பதிலா ஒண்ணு சித்திக்கும், அது அஜ்ஞானம் நன்றாக மிளிரும், ஸ்புரிக்கும். அதனால இந்த சத்துவம் எப்படி வர்றது, அதை எப்படி வரவழைக்கிறது, அதை நம்ம ஒரு புனிதமான நன்னாள்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓம்
பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.